நடப்பு நந்தன வருடத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பலன்கள், மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இப்போ விரிவாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். அதாவது மீன ராசிக்கு ராகு கேதுவனுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவ்வளோ நாளாக ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் நின்றுட்டு இருந்தார், கேது பகவான் 3ஆம் இடத்துல நின்றுட்டு இருந்தார். இப்போ பயிற்சி ஆகக்கூடிய பயிற்சி அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, ஏற்கனவே மீன ராசிக்காரங்க அஷ்டம சனியில் இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ அஷ்டம ராகு வேற வருது. அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் கேது உட்கார போகிறார். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான பலன். எப்படின்னா, மீன ராசிக்கு 8ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய ராகு பகவான் வலுவான நிலையில் போய் நிற்கிறார். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட உண்டு. உச்சம் பெற்ற சனீஸ்வரனோட போய் சேர்ந்து நிற்கிறார். அதனால் பெரிய அளவில் கடுமையான பலன்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். என்ன காரணம்னா, ஏப்ரல் மாதம் 2013 ஏப்ரலில் குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் மிதுனத்தில் உட்காந்துருக்க குரு 5ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையாக ராகு பகவானை பார்த்துருவார். 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய ராகுவை பார்த்துருவார். இந்த 8ல் நிற்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, சனியோடு சேர்ந்து தொழில் ரீதியான சிரமங்களையும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான தொல்லைகளையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். எப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு. மீனராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது நிற்கிறார், நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய உடல் ஸ்தானத்தில். அதில் வயதானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பு தொல்லை கூடுதலாக காமிக்கும். அதனால் இப்போ இருந்தே டயட் கண்ட்ரோலில் இருக்கிறது, வாக்கிங் ப்ராப்பராக போகிறது, சுகர் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அதெல்லாம் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும். சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால படித்ததையே திருப்பி படித்தா தான் நினைவில் நிற்கும். இல்லாட்டி ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறுபக்கம் பிடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு டைம். இன்னொரு விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 8ல் சனி போய் நின்றுச்சுன்னா கடைம்பட வச்சுருந்துருக்கும் ஏற்கனவே. இப்போ கூட ராகு வேற போய் நிற்கிறார். அதனால் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா மொத்தமாக மாட்டிக்கிடும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கிக்காமல் இருக்கிறதுங்கிறது மேன்மையான ஒரு பலன். இன்னொன்று மீனராசிக்கு 2ல் கேது பகவான் நிற்கிறதுங்கிறதுனால குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ போகும். பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சிறுசாவது வரும்ல. அப்போ வர்றதை விட்டு கொடுத்து போயிடுறதுங்கிறது தானே மதி. அதனால் கூடுமான வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சலசலப்புகள் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணுறதுக்கான வழி, நீங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது, அல்லது காளகஸ்தி போயிட்டு வர்றது, அல்லது கீழப்பெரும்பள்ளம் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் செய்யும். பெருசாக நீங்கள் பரிகாரம்னு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் வலுவாக பேசலான்னு இருக்குது. அப்போ ராகு கேது பயிற்சி பலன்கள் நல்ல விதமான பலன்களை உருவாக்குது மீனராசிக்குன்னா அது சற்றும் மிகையல்ல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கடினமாக இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் அந்த ஸ்தல யாத்திரை போகிறது நல்லது, அல்லது பிள்ளையார் வழிபாடுங்கிறது சாலச் சிறந்தது. ஏன்னா மேஷத்தில் கேது நிற்கிறதுங்கிறதுனால பிள்ளையாரை சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு பலன் சொல்லலாம். ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கான பலன்களையும் கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டீங்கன்னா மிகவும் நல்லாயிருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, மேஷம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் தலைன்னு சொல்லக்கூடிய முதலாவது ராசி. இந்த ராசியில் கேது உட்கார்றதுங்கிறதுனால மேஷம், விருச்சகம், சிம்மம் இதெல்லாம் ராஜாங்கம் சம்மந்தப்பட்ட ராசிகள். அதில் கேது உட்கார்றதுங்கிறதுனால அரசியல் ரீதியான மாற்றங்கள் நிறையா நடக்கும். மீன ராசியை சார்ந்தவர்கள் அரசியல் ரீதியான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அதனால் கூடுமான வரைக்கும் தான் கையிலிருந்து பொருளாதாரத்தை செலவு பண்ணாத அளவில் எந்த அளவுக்கு சிக்கனமாக இழுத்து பிடிச்சி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது சற்று மிகையல்ல. ரெண்டாவது கலைத்துறையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 8ல் ராகு பகவான் நிற்கிறதுங்கிறதுனால அவங்க இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு வருட காலம் தங்களுடைய சக்ஸஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனாலும் குரு மிதுனத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் யானை பசிக்கு சோழ பொறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி
சிறிய அளவில் நிறைய வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும்ன்ற மாதிரியான அமைப்பு அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொல்லலாம். 2013 ஏப்ரலுக்கு அப்புறம் சொல்லலாம்னு ஒரு அமைப்பு உண்டு. ஆக கலைத்துறைக்கும் சிறப்பான எதிர்காலம் 2013 மேக்கு அப்புறம் உண்டு. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான பீரியட் தானே தவிர மற்றபடி பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. நல்லா சொன்னீங்க. அடுத்து மாணவர்களுக்கும் மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அதில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள், அதாவது பதவி உயர்வுகள், இப்போ மாணவர்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்க இப்போ கல்வியில் முன்னேற்றம் அந்த மாதிரியெல்லாம் எப்போ ஏற்படும், இந்த பயிற்சினால் நன்மை விளையுமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ அந்த வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் கல்வியை கொடுக்கக்கூடிய 2வது ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கார். இப்போ இந்த கேது போய் 2வது வீட்டில் உட்காந்தாருன்னா அவர் கேதை போல கெடுப்பான் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தில் கேது உட்கார்றதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கால நேரம். அதே மாதிரி உயர்கல்வியை நோக்கி போயிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த உயர்கல்விக்கு இடம் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். ப்ளஸ் அதிகபட்ச செலவினங்கள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ராகுவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரீத்தி பண்ணிக்கிட்டே வரணும். முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாக்க முடியலைங்கிற பட்சத்தில் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தானே, அதனால் முடியலைங்கிற பட்சத்தில் ராகுவுக்கான பிரீத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷமான பலன். அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க போய் போட முடியாது இல்லையா, அதனால் பெற்றோர்கள் போட்டாலே போதுமானது. இது மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம்னு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கல்வியில் மேம்பாடு அடையணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஐடி துறையை சார்ந்தவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில்நுட்பம் ஐடி அந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் நிற்கிறதுங்கிறதுனால அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் ஓரளவுக்கு முடியறதுக்கான கால நேரம் வந்துட்டுருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட்டு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்லேயே நின்றுட்டு ஆடிட்டே இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு டைம் இப்போ நடந்துகிட்ருக்கு. 2வது ராகு 8ல் நிற்கிறதுங்கிறதுனால ரிஸ்க் எடுக்காமல் வேலை செஞ்சிங்கனாலே போகிறோம். ஏன்னா ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சு ராப்பகலாக பாடுபட்டு ஒன்றும் பெரிய நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல பேர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, கெட்ட பேர் வராமல் இருக்கணும். அதுக்கு சேஃபான ஐடியா என்னென்னா, முதல் வேலையாக இந்த ரிஸ்க் எடுக்காமல் தொழில் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று கூட இருக்கிறவங்களுடைய கோவதாபத்துக்கோ வெறுப்புக்கோ ஆளாக வேண்டிய ஒரு சூழல்கள்லாம் உருவாகும். அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதிகபட்சமான உங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டியது வரும், கொடுங்க. அதனால் ஒன்றும் தவறு வந்துடாது. அதே சமயத்தில் ப்ரொமோஷன் போக்குவரத்துன்னு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் காலதாமதமாகுன்ற மாதிரியான அமைப்பு தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். வெளிநாடு ஆன்சைட் ஒர்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ப்ளஸ் வெளியில் இருக்கிறவங்க வீடு திரும்பி வரணுன்ற மாதிரியான அமைப்பு, தாய்நாட்டை நோக்கி வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது, முதல் போட்டு தொழில் பண்ணுறதுங்கிறது அறவே ஆகாது. வேலைக்கு போகிறதுங்கிறது அந்த நிறுவனமாக உங்களை வெளியில் தள்ளுற வரைக்கும் நீங்கள் அங்கேயே தானே வேலை பாருங்கள். அப்படி வெளியே தள்ளுறதுங்கிறது 100க்கு 90% வராது. ஏதோ ஒரு 10% ஒரு 10 பேர்த்துக்கு வேணால் வரலாம். ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் கோச்சிட்டு வெளியில் வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அது புத்திசாலித்தனம் இல்லை. சத்திரியனாக இருக்கிறது எல்லாராலையும் முடியும்பாங்க, சாணக்கியனாக இருக்கிறது எல்லாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாணக்கியனாக இருக்கிறதுங்கிறது இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பதவி உயர்வுகள் தள்ளி போனாலும், அதே மாதிரி ப்ராஜெக்ட்டு தள்ளி போனாங்கிறது, ப்ளஸ் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போனாலும் ஒன்றும் பெருசாக டென்ஷனாகவே வேணாம். நீங்கள் அதுமாரி அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சி அங்கே போனாலும் அல்லது ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணாலும் அதில் அதிகபட்சமாக உச்சகட்டமாக எவ்வளவு தொல்லைகளை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகளையும் அனுபவிச்சு தான் அதில் ஜெயிச்சு வருவீங்கன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஐடி துறையை பொறுத்தவர்களுக்கும் ப்ளஸ் மாணவர்களுக்கும் தங்களுடைய துறையில் அதிகபட்ச கவனத்தை செலுத்துறதுக்கான நேரம் இந்த நேரம். அடுத்து மீனராசிக்காரங்க புதிய வீடுகள் கட்ட உத்தேசிச்சிருப்பாங்க. அது தொடர்பாகவும், அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கிடையான ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், அது தொடர்பாகவும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கணவன் மனைவி ஒற்றுமையில் 8ஆம் இடத்துல சனீஸ்வரன் போய் நின்று கூட ராகுவோட நிற்கிறதுங்கிறதுனாலையும், ப்ளஸ் குடும்பஸ்தானத்தில் கேது நிற்கிறதுங்கிறதுனாலையும் நிறையா கணவன் மனைவி கடையில் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்புறம் வீடுன்னு இருந்தால் வாசப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மீனராசிக்காரங்க இப்போ மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மழை கொட்டின மாதிரி தான், அப்படி கொட்டிட்டு தான் நிற்பாங்க. அதனால் மொத்தமாக பேச விட்டுருங்க, வேறு வழியே இல்லை.
அல்லது மீன ராசிக்காரங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேசுகிற மாதிரி தான அந்த வேகம்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. ஆக குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுங்கிறது அப்பப்போ வந்து போகும். ஆனால் நிலையான ஒற்றுமை குறைவுன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வீடு வாசல் கட்டுறதுங்கிறது ஏற்கனவே அஷ்டம சனியில் நிற்கிறாங்க. 12 7 என்பான் 10 5 4 2 தான் ஜனிகனை இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலை நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகர மேறுவானேன்னு ஒரு கவி உண்டு. அப்போ சனி 8ல் இருந்துச்சுன்னா ஏற்கனவே தொழில் சாணம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாமல் சனி 8ல் நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ராகுவும் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துடுறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடு மனை வண்டி வாகனம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பெல்லாம் வந்து இந்த நடப்பு பீரியடில் இந்த ராகு கேது பயிற்சியில் அவ்வளோ விரிவாக சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பலன்களை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஆனால் இன்னொரு வகையில் பகவான் எல்லா கதையும் அடைச்சி வைக்க மாட்டார். ஒரு கதவை திறந்து தானே வைப்பார். அப்படி ஒரு கதவை திறந்து வச்சுருக்கார். 3ஆம் இடத்துல குரு நிற்கிறது, ராசியாதிபதி குரு நிற்கிறதுங்கிறதுனால இந்த குரு பகவான் வந்து 3ல் நின்னார்னா அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கர்ணபூஷண பலனை சொல்கிறதுங்கிறது வந்து குரு பகவான் சொல்கிறார். இந்த கர்ணபூஷண பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆடை அணிகலன் சேர்க்கை. அப்போ இவங்களுக்கு நகநட்டு வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஏற்கனவே நகநட்டு வச்சு கொண்டு போய் பேங்கில் வைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. சூதானமாக இருக்கணும், இல்லை பத்திரமா இருக்கணுன்றதுக்காக கொண்டு போய் பேங்கில் வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கூட இந்த மீனராசிக்காரங்களுக்கு விரிவாக சொல்லுது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் புது தொழில்துறைங்கிறது மீனராசிக்காரங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கூட்டு நிறுவனமாக இருக்குங்கிற பட்சத்துலேயும் ரொம்ப கவனமாக செயல்படணுமே தவிர மற்றபடி தனிப்பட்ட தொழிலாக இருந்தால் அறவே வேண்டாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் இதை நிறுத்தலாம். இன்னொரு வகையில் வந்து மனைவியோட கருத்து வேறுபாடு வரலைனாலும் மனைவிக்கு வந்து உடல் ரீதியான தொல்லைகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இதுக்கான வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு தகப்பனாருக்கு வந்து நிறையா வைத்திய செலவுகள்லாம் வந்து போயிருந்திருக்கும். இனி வந்து வைத்திய செலவுகள்ங்கிற மாதிரியான அமைப்பு தகப்பனாருக்கு இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் மனைவிக்கு குழந்தைகளுக்கு அப்பப்போ வைத்திய செலவுகள் வந்து போகணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நடப்பு பீரியடில் சொல்லலாம். அப்போது இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது வந்து சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இது ரெண்டையும் வச்சு பார்க்குறப்ப மீனராசிக்காரங்களுக்கு 2 கையிலையும் ஒரு கைக்கு 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடுன்னு சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு ஓடிட்டு இருப்பாங்க அல்லது நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பெருசாக ஒன்றும் ஓட வேண்டியதில்லை, கீழே விழாமல் நடந்தாலே போருமானது. ஆனால் 1.5 ஆண்டு காலம் வரக்கூடிய இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சியினான பலன்களுக்கு ஒரு பரிகாரமாக திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் போயிட்டு வர்றதுங்கிறது சால சிறந்தது. அதுவும் சனிக்கிழமை காலையில் 9 to 10:30 9 to 10:30 மணிக்குள்ளே பாலாபிஷேகம் பண்ணி வர்றதுங்கிறது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 மாலை நேரத்தில் 3 to 4:30 மணிக்குள்ளே துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் போடுறதுங்கிறது மிகுந்த விசேஷமான ஒன்று. ஸோ அந்த வகையில் இது மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களை வேறு ஒன்றும் பாதகம் நெருங்காது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் சாதகமான பலன்களை ராகு பகவானும் கேது பகவானும் வாரி வழங்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு இருக்கட்டும். நடப்பு நந்தன வருடத்திற்கான ராகு கேது பலன்களை இங்கே வந்திருந்து நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க. இதற்காக எங்களது குழுவின் சார்பாகவும் நேயர்களோட சார்பாகவும் திரு சின்னராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். நமது நேயர்கள் வந்து ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.